எதுவுமே இல்லை. அப்புறம் நைட் ஆயிடுச்சுன்ட்டு போய் ரூமில் ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரூமுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2000 கேட்டாங்க. ஓரளவு நார்மலாக தான் இருந்துச்சு, அந்தளவுக்கு தடாபிடாலாம் இல்லை. சீசன் டைமில் போனோன்னா இன்னுமே ரேட்டு கூட இருக்கும்னு சொன்னாங்க. ஓரளவு சிட்டிக்குள்ளேயே எடுத்துட்டோங்க. ஏன்னா ரொம்ப அவுட்டரில் போனோன்னா ஃபேமிலியோடு இருக்கும், கொஞ்சம் சேஃப்டி முக்கியமில்ல அப்படின்ட்டு நம்ம ஊருக்குள்ளேயே எடுத்தாச்சு. காலையில் இந்துச்சோனே டீ குடிக்கிறதுக்கு பக்கத்துலேயே கடை இருந்துச்சு. அப்புறம் மார்னிங் சன்லைட்டை பார்த்துக்கிட்டே வெளியே அப்படியே சுற்றி பார்க்க வந்தவங்க. நடந்து தான் வந்தோம். நிறைய காரு டூரிஸ்ட்டுக்கு எங்கெங்கேயோ இருந்து வந்திருந்தாங்க. தெலுங்கானா வண்டியெல்லாம் நிறையா பார்த்தோம். நம்ம நம்ம ஊர்லலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸே இல்லைன்னு நினைக்கிறோம். நம்ம ஊர்லேயுமே அப்படி கிடையாது. கன்னியாகுமரி சவுத் சைடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறையா வாட்டர் ஃபால்ஸு, அந்த நேச்சுரல் லவர்ஸுக்கு பிடிச்சமான ஏரியா நிறையா இருக்குது. நம்ம கேரளான்ட்டு வர தேவையில்லை. அப்புறம் நீ எதுக்குடா வந்தேன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் அம்மா அப்பா ஒரு தடவை கூட வந்ததில்லை. அப்பா வந்திருக்காரு, அம்மா வந்ததே இல்லை. சரி அம்மாக்காண்டியாவது நம்ம கூப்பிட்டு போகணுமேன்ட்டு அப்படியே ஃபேமிலியோடையே வந்துவிட்டோம். நிறைய ஜிப்ஸி அடிக்குதுங்க, அதாவது இங்கிட்ட அங்கிட்ட ட்ரிப் அடிக்கிறாங்க. நம்ம ஊர்லலாம் இந்த செட்டில் பஸ்ஸுன்னு போகலங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும், இன்னொரு இடத்துலேருந்து திரும்ப ரிட்டன் நிறைய இடத்துக்கு வரும். அப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி சாப்பிட்டோங்க. நம்ம காலையில் டீ குடித்த அதே கடைக்கு வந்தோம். டீ குடித்த இடத்துலையே பிரேக்ஃபாஸ்ட்டையும் முடிச்சிடலான்ட்டு அம்மா தான் சொன்னாங்க, அங்கே சாப்பாடு கொஞ்சம் வீட்டு டேஸ்ட்டில் இருக்குது அப்படின்ட்டு. சரின்ட்டு கொஞ்சம் தூரம் நம்ம பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு போகிறோம். கோயிலில் போய் சாமி கும்பிட்லான்னு பார்த்தோம்னா அங்கே யாருமே இல்லை, கூட்டமே இல்லை. அது மெயின் ரோடு, சும்மா கொஞ்சம் அவுட்டரில் தான் இருந்துச்சு. சரின்ட்டு அப்புறம் பக்கத்தில் அங்கே இருக்கிற அந்த தேயிலை தோட்டத்தில் போய் அந்த செடியெல்லாம் பார்த்தோம். சுற்றி பார்த்துட்டு அப்படியே நாங்கள் ரிட்டன் இன்னொரு இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போனோம். டீ ஃபேக்ட்ரிக்கு போகிற வழியில் அப்பா கடை இருக்குது பார்த்துட்டு நிறையா பேர் நிற்கிறாங்கன்னு வண்டியை நிப்பாட்டினோம். பார்த்துக்கிட்டிங்கன்னா தேயிலை தோட்டத்தில் இங்கே காசுக்கு உள்ளே விட்றாங்க, உள்ளே போய் ரீல்ஸ் பண்ணிக்கலாம், என்னென்ன பண்ணிக்கலாம். அப்போ ஒரு எக்கு பிரெட் ஆம்லேட் வாங்கினாப்புல, அதை சாப்பிட்டாப்புல. அவருக்கு என்னன்னு தெரிலங்க, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்கள் ஃபேமிலியாக வெளியே வந்திருக்கோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நாங்கள் 4 பேர் மட்டும் தனித்துவமாக வெளியே ரொம்ப நாள் இது. அதனால் இது எங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கனக்குள்ளே உள்ள வீடியோலாம் பார்த்தோம், வியூவை பார்த்தோம். இந்த இதெல்லாம் அப்பா ரீல்ஸில் தான் பார்த்துருக்காரு. முறையாக நேர்லேயே கூப்பிட்டு நம்ம காமிச்சிட்டோம். அதுக்கப்புறம் டீ ஃபேக்ட்ரிக்கு நம்ம முன்னாடி போக ஆரம்பித்தாச்சு. போய் டீ ஃபேக்ட்ரியில் போய் டீயை குடிக்கலாம் அப்படின்னு போனோம்னா அது ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே கூப்பிட்டுட்டு போச்சுங்க. ரோடு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், வண்டி ஆஃப் ஆகிடுச்சுன்னா கூட ஒன்றுமே பண்ண முடியாது. அப்புறம் கடைசியாக டீ ஃபேக்ட்ரியை ரீச் பண்ணிட்டோம். டீ ஃபேக்ட்ரிலேயுமே இங்கே அத்தனை வண்டி வந்திருக்குங்க பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் அடுத்து நம்ம இந்த பொட்டானிக்கல் கார்டனுக்கு போனோம். பொட்டானிக்கல் கார்டனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 100 ரூபா வசூல் பண்ணாங்க. காலையில் 9 o'clockலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் நமக்கு சுற்றி பார்க்கலாம். உள்ளே பார்த்துக்கிட்டிங்கன்னா ரூம்ஸு நிறையா சுற்றி பார்க்குறதுக்கு. நேச்சுரல் லவர், இந்த இயற்கை, இந்த மரம் செடி கொடியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஃபேமிலியோடு வந்தாலும் அவங்களுக்கு நல்லா தான் இருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கும் நிறையா கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வச்சுருக்காங்க. நைட்டு இன்னும் இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நைட்டுக்கு தனி டிக்கெட் கவுண்டர், அதாவது கலெக்ஷன் பண்ணுவாங்க. டேயில் வர்றதுக்கு 100 ரூபா, நைட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய லைட் செட்டப்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த டைனோசர் மாடல் இருந்துச்சு பெருசாக. அப்புறம் நிறைய இடத்துல யானைலாம் வச்சுருந்தாங்க, ஸ்டாச்சு. போகிற வழியிலே நம்ம சுற்றி பார்க்கும்போது ரொம்ப வெயில் அடிக்குதுன்னுச்சுன்னா நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பக்கத்துலேயே இதுவுமே இருக்குது. இந்த மாதிரி செட்டு நிறைய இடத்துல போட்டு வச்சுருக்காங்க. நிறைய இடத்துல தண்ணி அடிக்கிற மாதிரி செட்டப்ஸும் வச்சுருக்காங்க. அது நைட்டுக்குன்னு நினைக்கிறேங்க. அப்புறம் நம்ம சுற்றி பார்த்துக்கிட்டே இங்கிட்ட அங்கிட்டு போனோம். இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் நிறையா இடம் வச்சுருந்தாங்க. இந்த ஸ்டார்லலாம் நம்ம பார்த்தோம்னா லைட்டு எரியுதுங்க. எனக்கு தெரிஞ்சு நைட்டு இந்த இடம் ரொம்ப செம்மையாக இருக்கும். நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா மஸ்ட்டு விசிட் பண்ண வேண்டிய இடம். அதாவது எல்லாத்துக்குமே பெரியவங்களுக்குலாம் இந்த சும்மா சுற்றி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பூச்செடிகள் அப்படி இப்படின்னு வச்சுருக்காங்க, ஃப்ளவர்ஸு இதுன்ட்டு. ஓரளவு நார்மலாக ஃபேமிலியோடு வந்தோம்னா நல்லா தான் இருக்கும். என்டர்டெயின்மெண்ட் ஒரு 2 மணி நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. அப்புறம் நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தோம். அடுத்து ரிட்டர்னு வீட்டுக்கு கிளம்புற ஐடியா பண்ணோம். நம்ம பிளான் பண்ணது ஒரு 3-4 நாள் சுற்றி பார்க்கலாங்க. ஆனால் இங்கே நிறையா வாட்டர் ஃபால்ஸில் தண்ணி எதுவுமே வரல. நம்ம தப்பான சீசன் டயத்தில் வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். சரி ரிட்டர்னே கிளம்பிடுவோம், நம்ம அடுத்த வாட்டி பார்ப்போம், இல்லை வேறு எங்கேயா பிளான் பண்ணுவோன்ட்டு கொடைக்கானல் பிளான் பண்ணோம். ஆனால் வேண்டான்ட்டாங்க, வீட்டுக்கு போயிடலான்ட்டு. அப்புறம் போகிற வழியிலே 2-3 இடம் போய் பார்த்தவங்க, வீடியோ எதுவும் எடுக்கலை, ஏன்னா ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. அப்புறம் கடைசி நம்ம ஊருக்கு ரிட்டர்ன் கிளம்பியாச்சுக்கு. இந்த இடம் தான் நமக்கு லாஸ்ட்டு சுற்றி பார்க்குற இடமா ஆயிடுச்சு.
சரிங்க, நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நான் ஸ்டார்டிங் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் யூடியூப்பில். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.